நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சம்பத் செட்டியார் முறைப்படி தயாரிக்கும் சிவம் திருநீரு இப்பொழுது வடபழனி முருகன் கோவில், ராமேஸ்வரம் மற்றும் கேரளாவில் உள்ள பிரபல கோவில்களில் பயன்படுத்தப்படுகின்றது. நீங்களும் சிவம் திருநீர் அணிவீர். அதை வச்சு படிப்படியா முன்னேறி கிட்டத்தட்ட இன்னைக்கு என்கிட்ட 925 பேர் வேலை செய்யறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாயில ஒரு நாள் வியாபாரம் 300 ரூபாய். சரி. இப்போ என்னோட ஒரு நாள் வியாபாரம் 1,20 லட்சம் ரூபாய். டெய்லி வந்து எல்லாமே எழுதுறது தான். அப்போ நாங்கள் கடை வச்சப்போ கம்ப்யூட்டர்லாம் அப்போ இல்லை. சரி. அந்த சூழ்நிலையில் அவன் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. சரி. அப்புறம் குழந்தைங்க வளர்த்தது, வீடை பார்த்துக்கிறதெல்லாம் அவங்களோட முழு ஒர்க்கு. நம்ம அந்த பக்கமே எதுவும் பார்க்க மாட்டேன். சரி. எனக்கு எந்த நேரமும் வியாபாரம் தான் மனசுக்குள்ள இருக்கும். எப்படி வியாபாரம் பண்றது, எப்படி நம்ம வந்து இன்னும் முன்னுக்கு வர முடியும், எவ்வளவு கடை வைக்க முடியும். இந்தியாவிலே இன்னைக்கு இருக்கிறதுல முதல்ல ரீட்டைல் செயின் ஸ்டோர் ஆரம்பிச்சது நான் தான். நிர்வாகத்தை வந்து கடையில் யார் எங்கிட்ட ஒர்க் பண்றாரோ பெரும்பாலும் நகரத்தாரா இருப்பாங்க. சில பேர் எங்கிட்ட கைபழகி வந்தவங்க, எங்க கடையில் ட்ரைனிங் எடுத்து வந்தவங்களையும் வச்சிருக்கோம். அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து 10% கொடுப்போம். சரி. லாபத்தில் சம்பளம் இல்லாம. அப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா 15% மாற்றுவோம். சரி. குழந்தை பிறந்துருச்சுன்னா 20% மாற்றுவோம். சூப்பர். அவர் அதே வந்து இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சு என்கிட்ட இப்போ 40 வருஷம் எம்ப்ளாயி எல்லாம் இருக்காங்க. இந்த பேட்டர்ல சரி. மனதளவுலேயே நான் பெரும்பாலும் வாசுப்பா மாணிக்கனார் சொன்ன மாதிரி நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, ஊரணியின் நீர் முழுதும் ஊரணிக்கில்லை. அந்த மாதிரி என் மனசுக்குள்ள என்னன்னாக்கா ஏதாவது நல்லது செய்யணும். நான் நகரத்தார்களுக்கு நிறைய மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன், உங்களோட 50 வயசுக்கு அப்புறம் நீங்க பெரும்பாலும் தர்மம் பண்ண ஆரம்பிங்க. முதல்ல உங்க குடும்பத்துக்கு சேர்க்க வேண்டியது, புள்ள குட்டிகளை கல்யாணம் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்க இந்த தர்ம ஏரியாவில் அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிடலான்னு. அந்த முத்து ஃபார்மசி அறக்கட்டளையில் எப்படி பணம் வருதுன்னா அது எங்கள் ஃபேமிலி அறக்கட்டளை. நான் செய்கிற எந்த தொண்டுக்கும் எந்த சமுதாய பணிக்கு யார்கிட்டையும் கலெக்ஷன் கேட்டதில்லை. என்னோட வருமானத்தில், என்னோட கம்பெனி வருமானத்தில், எங்கள் ஃபேமிலியில் இருக்க பர்சனல் எல்லாரோட வருமானத்துலேயும் 10% அது 80G எக்ஸம்ஷன் வாங்கி வச்சுருக்கேன். 10% கொடுக்கலான்னு இன்கம் டேக்ஸ் சொல்லியிருக்கு. அந்த 10% வருஷம் ஒதுக்கிடுறோம். நம்ம வந்து நகரத்தாராக இருந்துக்கிட்டு பெரும்பாலும் வியாபாரத்துறைக்குள்ளே வந்தாக்க, ஏன்னா இப்போ இந்த பொண்ணுங்க வந்து வேலை செய்கிறவங்க தான் வேணுன்ற மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அதில் வந்து ஒரு எதிர்காலம் இல்லை. அவர் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கலாம். திடீர்னு அந்த கம்பெனி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இன்னொரு கம்பெனிக்கு போகணும். வியாபாரம் பண்ணுறவர் இன்னைக்கு கம்மியாக இருந்தாலும், சில பேர் நொடிச்சு போனாலும், சில பேர் நஷ்டப்பட்டாலும் திரும்ப வியாபாரத்தில் ரொம்ப பெரிய ஆளாயிடலாம். அதில் தான் ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா வியாபாரத்தில் தான் இருக்கணும். ஐடியா இன்டலெக்சுவல் உங்கள்கிட்ட இருக்கா, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுங்கள். இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு நிறைய பேர் மருந்து கடை வச்சுருக்குறாங்க. நாங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்று நம்ம வைக்க போகிறோம், இல்லாட்டி இன்னொருத்தர் வைக்க போகிறாரு. யாரும் வைக்கிறத தடுக்க முடியாது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த வியாபாரத்தை வேணுனாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அக்கறையோடையும், அதான் அந்த சின்சியாரிட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த சின்சியாரிட்டியோடையும் ஒரு உழைப்பு, ஒரு டைம் பார்க்காம நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம், நிறைய சம்பாதிக்கலாம். வியாபாரம்ங்கிறது என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து பண்ணினீங்கன்னா அந்த வியாபாரத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம்.
பொதுவாக நகரத்தார்களுக்கு வணிக குலம் ஆரம்ப காலகட்டத்தில் வட்டிக்கடை என்று சொல்வார்கள். அதன் பிறகு மெடிக்கல், இந்த 2 துறையும் நிறைய நகரத்தார்கள் மிக பெரும் சாதனை செய்திருக்கிறார்கள். ஒரு மெடிக்கல் ஆரம்பித்து அதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதன் பிறகு பல நிறுவனங்களை தொடங்கி இன்று ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக முத்து ஃபார்மசி என்கிற நிறுவனம் வளர்ந்திருக்கிறது. இதில் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய அம்சம் என்னவென்று கேட்டால், இவரிடம் தொழில் கற்றவர்கள் கிட்டத்தட்ட 1500 பேர் தனித்தனியாக மெடிக்கல் வைத்து இன்று தங்களுடைய பொருளாதார நிலைமையில் மிகவும் பிரமாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அத்தனை பேரும் மிகவும் அறிந்த முத்து ஃபார்மசியின் அதிபர் ஞானமன்னன் அவர்களை சந்திக்கிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணா, நீங்கள் பொதுவாக இப்போ நம்ம ஜீரோ டு ஹீரோன்னு ஒரு சொல்லுவோம் நம்ம வழக்கமாக. அதாவது என்னென்னா, சாதாரணமான ஒரு நிலைமையில் ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளவு பெரிய தொழில் அதிபராக ஆகிருக்கீங்க. உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தை பற்றி நம்மளுடைய நகரத்தாரோட பகிர்ந்துக்குங்க. அது இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது முழுமையாக ஒரு சரியான விஷயந்தான். ஜீரோ டு ஹீரோங்கிறது எனக்கு பொருந்தும். என்னோட முதல்ல நான் என்னோட சகோதரி, அதான் ஆட்சியோட கடையில், அவங்க பங்குதாரராக இருந்த கடையில் கை பழகினேன். சரி, கிட்டத்தட்ட பெட்டி அடி மாதிரி தான். அதுவும் பெட்டி அடி மாதிரி, பெட்டி அடிக்கு போகிற மாதிரி தான் நான் பெருக்கிறது, துடைக்கிறது, எல்லா வேலையும் பண்ணி தான் சரி மருந்து வியாபாரத்தை கற்றுக்கிட்டேன். எந்த வருஷம்னா? 1965 நவம்பரில் இந்த வியாபாரத்துக்குள்ள இந்த தொழில் கற்றுக்க வந்தேன். தொழில் கற்றுக்கிறது, அதாவது கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் மாதிரி கீழே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மருந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. சரி சரி. அப்போ கற்றுக் கொடுக்குறதுங்கிறது அடுத்தவங்க வேலை போயிடுமோ, நமக்கு பதிலாக வந்துடுவானோன்னு பயந்து நானாக முயற்சி எடுத்து கற்றுக்கிட்டு சரி 1970 என்னோட சொந்த நிறுவனத்தை தொடங்கினேன். சரி. என்னோட தந்தையார் ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாங்க. எனக்கு 8 வயசு இருக்கும்போது தாயார் கொடுத்த ஒரு 60,000 ரூபாய் பணத்தை வச்சு சரி இவ்வளவு பெரிய லெவலுக்கு என்னால் இந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடிஞ்சது காரணம் என்னோட கடுமையான உழைப்பு, முழு முயற்சி. காலையில் 6-6:30 மணி கடை திறப்பேன், ராத்திரி 11 மணி வரைக்கும் கடையில் இருப்பேன். 6:30 மணிக்கு கடை திறக்கணும்னா எத்தனை மணிக்கு எழுந்துவீங்க நீங்கள்? எழுந்துக்கிறது ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு, அப்போல்லாம் 1/2 மணி நேரத்துலேயே ஓடி வந்துடும். ஓ சரி சரி. இப்போ மாரி ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகுறது இல்லை. அந்த வயசில் உடனே கடைக்கு வந்துடுவோம். சரி. கடைக்கு திறந்துட்டு நம்ம கடைக்கு வரமாட்டார் மருந்து வாங்குறதுக்கு. பேஷண்ட் சீட்டை எடுத்துக்கிட்டு பக்கத்து என்னை தாண்டி வேற கடைக்கு போவார். சரி. அவரை கவர்றதுக்காக பாக்ஸ் எல்லாம் ரோட்ல போட்டு வைப்போம். சரி. எப்ப அந்த மருந்து எடுத்து அடுக்குப்பான்னு சொல்லுவோம். ரோட்ல போட்டு வைப்பீங்களா? ஆமா, அதாவது பிளாட்ஃபார்ம்ல மருந்து பெட்டியை, சின்ன சின்ன பெட்டியை போட்டு வைப்போம். ஓ, இங்க அவங்க கவரணும். அவர் புரிஞ்சுக்கிட்டே போவார் சீட்டை எடுத்துக்கிட்டு, அவரை கவரணுங்கிறதுக்காக. அதை வேற அட்டை பாக்ஸ் பொறுக்கிற பொறுக்க வருவோம். அவனை பொறுக்காத பாட்டுவோம். சரி, அந்த அளவுக்கு ஒரு வேற அட்டை பெட்டியா உள்ள மருந்து இருக்கும். வேற அட்டை பெட்டி மருந்தை போட்டா சட்டப்படி கூட்டுறோம், அதை போட்டு வைப்போம். அந்த மாதிரி எல்லாம் எங்களோட வாழ்க்கையை தொடங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாயில ஒரு நாள் வியாபாரம். 300 ரூபாய். சரி. இப்ப என்னோட ஒரு நாள் வியாபாரம் 1,20,00,000 ரூபாய். சரி. 360 கோடி ரூபாய் நான் இப்ப வியாபாரம் பண்றேன் வருஷத்துக்கு. சரி சரி. அந்த லெவல்ல வளர்ந்துருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உழைப்பு, ஒரு நேர்மை. நம்ம நேரத்திலே அந்த நாணயம் இருக்கு. ஆமா ஆமா, கண்டிப்பா. நான் பேங்க் லோன்லாம் வாங்கி தான் பண்ணியிருக்கிறேன். சரி. இப்போ எந்த லோனும் இல்லை. சரி. நம்ம ரெண்டாவது நான் யார்கிட்டையும் பணம் வாங்குறதும் இல்லை. சரி. இந்த இதுக்கு வாங்கி பணம் வாங்கி வட்டி கொடுக்கறது இல்லை. பேங்க்கில் வாங்குறது பேங்க்கு தான் வட்டி கட்டு. சரி. இப்போ அதெல்லாம் அடைச்சாச்சு. அது மாதிரி எல்லா விதத்துலையும் முயற்சி பண்ணி ஒரு கடையாக இருந்ததை பல கடைகள் ஆக்கணும். எனக்கு மருந்து கடை செயின் ஆஃப் ஃபார்மசிங்கிறதே தெரியாது. சரி. பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்கிறது தெரியாது. சரி. நான் என்ன SSLC படிச்சுட்டு ஒரு ஃபார்மசிஸ்ட் படித்தேன், அவ்வளோதான். சரி. இப்போ அடிப்படையில் நீங்கள் குவாலிஃபைடு ஃபார்மசிஸ்ட்? நான் குவாலிஃபைடு ஃபார்மசிஸ்ட். எங்கே என்ன படிச்சீங்க? கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில். சரி. 1 இயர் கோர்ஸ். அதாவது நீங்கள் உங்களுடைய சகோதரியுடைய கடையில் சேருவதற்கு முன்னாடியே? இல்லை, சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது. ஓ ஓ, சேர்ந்ததுக்கு அப்புறம். சரி. அப்போ அங்கே தொழிலையும் கற்றுக்கிட்டு? ஆமாம், அங்கேருந்தே தான் போனேன். நான் வேலைக்கு அங்கேருந்து தான் போனேன். சரி சரி சரி. ஐ மீன் படிக்கிறதுக்கும் அங்கேருந்து தான் போனேன். ஓ சரி சரி சரி. காலைல போயிட்டு மத்தியானம் வந்துடுவோம். அது சென்னையில் உள்ள கடையானே உங்கள் சகோதரியோட? சென்னையில் பெரம்பூர் பகுதியில் இருந்த கடை. சரி 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 சரி. அந்த வியாபாரத்தை நம்ம கற்றுக்கிட்டதுனால அந்த வியாபாரத்துக்குள்ளேயே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி. என்னோட சகோதரர்களும் எனக்கு
அந்த டைமில் எங்கள் மதர் பணம் கொடுக்குறப்ப ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணலை. சரி. அதை வச்சு படிப்படியாக முன்னேறி கிட்டத்தட்ட இன்னைக்கு என்கிட்ட 925 பேர் வேலை செய்கிறாங்க. என்னோட மொத்த நிறுவனங்கள் மொத்தமும் எங்கள்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலும் இருக்குது, லேபரேட்டரி இருக்குது, மருந்து வியாபாரம் இருக்குது, ரீட்டைல் இருக்குது, ஹோல்சேல் இருக்குது. இந்த மருந்து துறையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி. அதே மாதிரி இப்போ புதுசாக 2 நிறுவனம் தொடங்கியிருக்கேன். ஏன்னா அந்த தொழிலில் கொஞ்சம் லாபம் குறைஞ்சிருச்சுங்கிறதுனால. சரி. ஒரு முத்து மோட்டார்ஸ் சர்வீசஸ் MMSன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். சரி. அதே மாதிரி மேக்னெட்டிக் எலிவேட்டர்னு ஒரு 18 வருஷ கம்பெனியை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி சரி. அந்த வியாபாரங்களும் எதிர்காலத்தில் நல்லா நடத்துவோம்னு நம்பிக்கை இருக்கு. சரி. இப்போ 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 சமீபத்திய ஒரு கணக்குப்படி வந்து இந்த லாபங்கள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பொதுவாக அதோட காரணங்கள் என்ன அப்படின்னு பகிர்ந்துக்க முடியுமா? காரணங்கள் முக்கியமாக வந்து இந்த வியாபாரம் ஜிஎஸ்டி அதிகமான பர்சன்ட் வந்துருச்சு. அதுக்குள்ள லாபம் 1.2 குறைஞ்சிருச்சு. எங்களுக்கு கிடைக்கிற ஜிபியிலேருந்து அது குறைஞ்சிருது. சரி. அதுக்கப்புறம் நிறைய செலவுகள் கூடியிருக்கு. எலக்ட்ரிசிட்டி போர்டு, சேலரி, ரெண்ட் எல்லாமே கூடிருச்சு. சரி. கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கூடினதுனால எங்களால் இந்த குறிப்பிட்ட சதவீதம் தான் கவர்மெண்ட் தருது. அதுக்குள்ளே வந்து எங்களால் மேனேஜ் பண்ணால் எங்களுக்கு அரை வட்டி முக்கால் வட்டி தான் கட்டுது. சரி சரி. அதனால நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா வேறு வியாபாரத்துக்கு போகணும், ஒரு டைவர்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறனால வேறு வியாபாரத்துக்கு போயிருக்கோம். சரிப்பா. அது தொழில் சின்ன இறங்கும் இருக்கும்போது கிராக்கை மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கான்செப்டாக பண்ணிட்டுருக்கீங்க. அதன் பிறகு நான் நீங்கள் முதல் கடை வச்சிங்க சார், எந்த இடத்துல நான் முதல் கடை? பெரம்பூரில் தான் நீங்கள் முதல் கடை. முத்து ஃபார்மசிங்கிற பேரில் தான் நீங்கள்? இல்லை, அது வந்து சங்கம் ஃபார்மசின்னு. சரி சரிண்ணா. அது பேராசிரியர் அன்பழகன் வச்சு கொடுத்த பேர். அவர் இப்போ ஹெல்த் மினிஸ்டர். ஓ ஓ. அவரே தான் திறந்து வைத்தார். சரி 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 சரி. அதனால அவர் சங்கம் எல்லாரும் கூடுற இடமா இருக்கட்டும் பண்ண வச்சாரு. சரி. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வேற வேற கடைகளாக வாங்கினேன். சரி. எங்க மதர் பேர்ல கல்யாணி மெடிக்கல்ஸ், அந்த மாதிரி வேற வேற பேர் வச்சேன். ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, நீங்க ஒரே பேரா மாத்துங்க. அப்போ என்கிட்ட ஒரு 10-12 கடை தான் இருந்துச்சு. அப்போ மாத்துக்கினாரு. 1987 நான் இதை ஒரே பேர் முத்து ஃபார்மசி, ஏன்னா முத்து மெடிக்கல்ஸ்னு வச்சிருந்தேன். என் மனைவி பேர் முத்து. சரி. அது அந்த 75-76 நான் முத்து ஃபார்மசின்னு வைக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் முத்து ஃபார்மசின்னே கொண்டு வந்துட்டோம் எல்லா கடையும். உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய மனைவியுடைய முயற்சி, அவங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? ஆமாம், அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்களும் SSLC படித்தவங்க. சரி. அந்த கலைமகள் கல்லூரி கொப்பனாப்பட்டியில் அவங்க கலைமகள், அதாவது முதல் மார்க் வாங்கினதுனால அங்கே கலைமகள்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. சரி. அந்த பட்டத்தை வாங்கினவங்க அவங்க. சரி. அவங்க எனக்கு நிறைய பர்ச்சேஸ் என்ட்ரி எல்லாம் எழுதி கொடுப்பாங்க, சேல்ஸ் எழுதி கொடுப்பாங்க. சரி. டெய்லி வந்து எல்லாமே எழுதுறது தான். அப்போ நாங்கள் கடை வச்சப்போ கம்ப்யூட்டர்லாம் அப்போ இல்லை. சரி. அந்த சூழ்நிலையில் அவன் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. சரி. அப்புறம் குழந்தைங்க வளர்த்தது, வீடை பார்த்துக்கிறதெல்லாம் அவங்களோட முழு ஒர்க்கு. நம்ம அந்த பக்கமே எதுவும் பார்க்க மாட்டேன். சரி. எனக்கு எந்த நேரமும் வியாபாரம் தான் மனசுக்குள்ள இருக்கும். எப்படி வியாபாரம் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இன்னும் முன்னுக்கு வர முடியும், எவ்வளோ கடை வைக்க முடியும். இந்தியாவிலே இன்னைக்கு இருக்கிறதுல முதல்ல ரீட்டைல் செயின் ஸ்டோர் ஆரம்பிச்சது நான் தான். எனக்கு முன்னாடி இருந்தவங்க சில பேர் அவங்களெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ நான் தொடர்ந்து இந்த 50 வருஷமா இந்த தொழில் இருக்கேன். இப்போ 49 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷம் 50வது ஆண்டு விழா வருது. சரி, ரொம்ப மிக்க மகிழ்ச்சிண்ணே. அது தவிர வந்து இத்தனை நிறுவனங்கள், நீங்கள் முதல்ல 10-15 கடைன்னு சொன்னீங்க. இதோட நிர்வாகம் எப்படின்னா 15 கடைக்கு நீங்கள் போக முடியாது. அதோட நிர்வாகத்தை நீங்கள் எப்படி அதை வந்து நிர்வாகத்தை வந்து கடையில் யார் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாரோ பெரும்பாலும் நகரத்தாராக இருப்பாங்க. சரி. சில பேர் எங்கிட்ட கைபழகி வந்தவங்க, எங்கள் கடையில் ட்ரைனிங் எடுத்து வந்தவங்களையும் வச்சுருக்கோம். சரி. அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து 10% கொடுப்போம். சரி. லாபத்தில், சம்பளம் இல்லாமல். அப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா 15% மாற்றுவோம். சரி. குழந்தை பிறந்துருச்சுன்னா 20% மாற்றுவோம். சூப்பர். அவர் அதே வந்து இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சு என்கிட்ட இப்போ 40 வருஷம் எம்ப்ளாயி எல்லாம் இருக்காங்க இந்த பேட்டர்னில். சரி. அவங்களுக்கு இப்போ இன்சென்டிவ் மாதிரி அதெல்லாம் கொடுக்குறோம். ஆக்சுவலாக லீகலாக கிடையாது அவங்க. சரி சரி சரி. அவங்களுக்கு பங்குல அவங்க எடுத்துக்கிட்டு தான் எனக்கே தருவாங்க. சரி சரி. அவங்கள்ட்ட தான் நம்ம அந்த கணக்கெல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அவங்களே செக்கெல்லாம் கையெழுத்து போடலாம். எல்லா கடையிலையும் அந்த பொறுப்பாளரே செக்கு கையெழுத்து போடலாம். நாங்கள் பெரும்பாலும் எங்களோட ஹோல்சேல் 20 இடத்துல 20 ஹோல்சேல் கம்பெனி சென்னையில் இருக்கு. எதுக்குமே நாங்கள் கையெழுத்து போடுறதில்லை. சரி. நான் ஒரு டைரக்டரியா மக
என் தம்பி சீனிவாசன் எல்லாரும் டைரக்டராக இருக்கோம். சரி. பட் நாங்கள் கையெழுத்து போடுறதில்ல. எல்லாமே அவங்கவுங்க தான் அங்கங்கே இருக்கிறவங்க கையெழுத்து போடுவாங்க. அந்த அளவில் தான் நாங்கள் அவங்க கூட நம்பிக்கையாக இருக்கோம். அவங்களும் வந்து எங்களை பார்த்து எங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இப்போ வீடு கட்டி கார் வச்சுட்டு இருக்கவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கிறாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கலாம் எங்கள் கூட இருக்கிறாங்க. அதாவது சம்பளம் போகிறதுக்கு இந்த பங்கு பிரிவு எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்றேன். சேர்த்து சம்பளம், இந்த இன்சென்டிவ் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் மந்த்லி வாங்குறாங்க. இந்த நிறுவனங்கள் அடிப்படை வந்து நம்பிக்கை. அடிப்படை நம்பிக்கை நான் தளர விடுறதில்லை. இதில் நிறைய தப்பு நடக்கும். நான் 50 கடை வச்சிருந்தப்ப 10 கடை லாஸ் வரும். சரி, 40 கடை லாபம் வரும். அந்த 10 கடைக்காரன்ட்டையும் நான் வந்து ரொம்ப வம்பு சண்டை போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் போறதில்ல. நீ ஏதாவது பணம் எடுத்து விட்டியா கடையை விட்டு போயிடு, சரி அனுப்பிச்சிட்டு அடுத்த வச்சு நடத்திக்குவேன். ஏன்னா அதில் போய் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அது போனாலும் ஒரு 10 லட்சம் எடுத்துட்டா கூட 1 லட்சம் 2 லட்சம் வரும். பெரிய பிரச்சனை ஆகி போலீஸுக்கெல்லாம் போய் ஏன் டைம் வேஸ்ட்டு. அம்பாட்டுக்கு அவங்க கடை வைப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் ரீட்டைல் ஃபார்மசி, ஒரு 300-400 பேர் ஹோல்சேல் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அதுவும் நடந்திருக்கு. உங்கள்கிட்ட கைப்பழகி போனவங்க, ஆமாம், எங்கிட்ட இருந்து கைப்பழகி போனவங்க நல்லா இருந்தவங்க. எங்கள்கிட்ட இருந்து போனாக்கா அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடத்த முடியும். ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். சரி, எல்லா விஷயமும் அவங்க கையிலே இருக்கும். பர்ச்சேஸு, சேல்ஸு, ஃபைல் பண்ணுறது, சேல்ஸ் டேக்ஸு எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அவங்க முழுமையாக எங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு போய் ஆரம்பிக்கிறாங்க. தப்பு பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது நாங்கள் மருந்தும் மாற்றி கொடுக்குற வேலை அதெல்லாம் பண்ண மாட்டோம். டாக்டர் என்ன எழுதுகிறாரோ அந்த மருந்தை தான் நாங்கள் கொடுப்போம். சரி, அதை சப்ஸ்டியூட் பண்ணுற வேலை பண்ணுறது எப்போதுமே கிடையாது. மிகப்பெரிய வெற்றியை வந்து நீங்கள் வணிகத்தில் பெற்றுட்டீங்க. இதன் பிறகு வந்து சர்வீஸ் சைட்லேயும் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க. திருமண மண்டபங்கள், திருமண உதவிகள், கல்வி உதவியெல்லாம் பண்ணுறீங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எங்கள் கூட பகிர்ந்துக்க முடியுமாண்ணே? இது என்னோட ஒரு மனதளவுலேயே நான் பெரும்பாலும் வாசுப்பா மாணிக்கனார் சொன்ன மாதிரி நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, ஊரணியின் நீர் முழுதும் ஊரணிக்கில்லை. அந்த மாதிரி என் மனசுக்குள்ள என்னன்னாக்கா ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக இருந்து வந்திருக்கு. எங்கள் ஐயா காலத்துலேருந்தே அது நடந்து வந்திருக்கு. எங்கள் அப்பச்சியும் அதே மாதிரி தான் இருந்திருக்காங்க. அந்த ஒரு மனப்பான்மையில் நான் வந்து என் மகளுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஒரு சர்வீஸ் ஏரியாவுக்குள்ளே போகலை. அதுக்கு முன்னாடி பண்ண சர்வீஸ் எல்லாம் மெடிக்கல் சர்வீஸை தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்பு பழனி ஒட்டஞ்சித்திரத்தில் பண்ணுறது, நாங்கள் எங்களோட எங்கெங்கே ஒரு சின்ன சின்ன வில்லேஜ் இருக்கும் அங்கே போய் பண்ணுறது, எங்கள் ஊரில் பண்ணுறது, அதேமாரி மாத்தூர் கோயில், எங்கள் நம்ம ஊர் பகுதியில் காரைக்குடியில், தேவக்கோட்டையில் எங்கே கேட்குறாங்களோ கேட்குற ஊரில் எல்லாம் நம்ம மெடிக்கல் கேம்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் முழுமையாக சர்வீஸில் இறங்கினது என்னோடய மகள் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு இது முடிஞ்சுது, ஒரு அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில் முடிஞ்சு. பொறுப்பு வந்து ஆமாம், பொறுப்பு நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நல்லபடியாகவே முடிஞ்சுது. அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமேல நான் சர்வீஸுக்கு இறங்கினேன். முதல்ல நான் வந்து ஒரு எங்கள் ஊரில் வந்து ஃபேக்ட்ரி வச்செல்லாம் வியாபாரம், எல்லாருக்கும் நிறைய வேலை கொடுக்கணும்னு தான் நினச்சேன். அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க ஒரு கல்யாண மண்டபம் இல்லாமல் இருக்குது, நம்ம ஊரில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டுங்க அப்படின்னு பெரியவங்க நம்ம நகரத்தார் சொன்னாங்க. ஒரு கல்யாண மண்டபத்தை கிட்டத்தட்ட ஒரு 18,000 சதுர அடி இடம், 11,000 சதுர அடி கட்டடம். அந்த கல்யாண மண்டபத்தை கட்டி ஜஸ்டிஸ் ஏஆர் லக்ஷ்மண் ஐயா தான் வந்து திறந்து வச்சாங்க 2005ல். 14 வருஷம் ஆச்சு. சரி, நாங்கள் வந்து ஒரு மெயின்டெனன்ஸுக்கு மட்டும் ஒரு 2,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தோம், வேறு எதுவும் வாங்குறதில்ல. இந்த நிறைய பேர் நிறைய டேட்டை புக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதனால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறது இல்லை. எல்லாத்துக்கும் 2,000 கட்டி வச்சுட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லி டேட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணோம். அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. பட் அது எல்லாருக்கும், நகரத்தாருக்கு மட்டும் இல்லை, நகரத்தார்களுக்கு முன்னுரிமை அதில் இருக்குது. பட் எல்லாரும் நாட்டார்களும் செய்யலாம். அவங்களுக்கும் இதே ஒன்றும் சர்வீஸ் ஓரியன்ட் தான். எல்லாம் சர்வீஸ் ஓரியன்ட். நான் வருஷத்துக்கு 4-5 லட்சம் ரூபாய் என் கையிலேருந்து கல்யாண மண்டபத்துக்கு தரேன். செலவு பண்ணுறேன். ஏன்னா அது இருந்தால் தான் அந்த கல்யாண மண்டபத்தை அவ்வளோ க்ளீன் நீட்டாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். என்னை பொறுத்தவரையில் நான் அந்த சுத்தமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஈடுபாடாக இருப்பேன். நான் நகரத்தார்களுக்கு நிறைய மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன்,
உங்களோட 50 வயசுக்கு அப்புறம் நீங்கள் பெரும்பாலும் தர்மம் பண்ண ஆரம்பிங்க. முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு சேர்க்க வேண்டியது, பிள்ளை குட்டிகளை கல்யாணம் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த தர்ம ஏரியாவில் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலான்னு நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து எங்கள் ஊரில் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கள் ஊரை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு. இமிடியேட்டாக எங்கள் ஊரில் என்ன பண்ணேன், போஸ்ட் ஆஃபீஸுக்கு கட்டடம் கட்டி கொடுத்துட்டேன். அது அவங்களுக்கே கொடுத்தாச்சு. அதே மாதிரி முதியோர் நலம் மையம் வச்சு ஒரு எதை வேணவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீயாகவும் அங்கே கிடைக்கிது. மித்தவங்க ஒரு அளவான விலையில் சாப்பிட்ற மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அது முடியாதவங்க இலவசமாகவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி. ஆமாம். இப்போ வந்து லாக்கர் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாங்கள் 2012 லாக்கர் திறப்பு விழா நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஊரில் திருட்டு குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி அடிக்கடி திருட்டு நடந்துச்சு. இப்போ இந்த லாக்கர் வந்ததுக்கப்புறம் எளியவர்கள் 300 ரூபாய் வருஷத்துக்கு, 400 ரூபாய் அந்த லெவல்லையும் இருக்குது. கொஞ்சம் நிறைய பணம் நிறைய பொருள் வைக்கணும் அப்படிங்கிறவங்க 1000 ரூபாய் அந்த மாதிரி லாக்கரும் இருக்குது நம்மள்கிட்ட. இந்த அளவில் தான் இருக்குது. இந்த லாக்கருங்கிறது மேலைச்சுவரி நகரத்தாருக்கு மட்டும் இல்லை இல்லை இல்லை, எல்லா நகரத்தாரும் வைக்கலாம். மேலைச்சுவரில் மொத்தமே 610 புள்ளிகள் தான். சரி. ஆனால் நாங்கள் வச்சிருக்கிறது 1000 லாக்கர். 1000 லாக்கர் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 150 பேர் அட்வான்ஸ் புக் பண்ணியிருக்கிறாங்க. சரி. அதில் என்ன காரணம்னாக்கா சேஃப்டியில் வந்து எங்கள் லாக்கர் ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் ஒரு 24 கேமரா போட்டிருக்கோம். அந்த டிவிஆர் அதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சென்னையிலே அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். சரி. அதே மாதிரி லாசிக் லேசர்னு ஒன்று போட்டிருக்கோம். உள்ள ஒரு பல்லி போனால் கூட நைட்டில் கத்தும். அதை ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா அதுவும் போட்டிருக்கோம். அது இல்லாமல் 3 ஃபேமிலி அது உள்ளே குடியிருக்கிறாங்க. சரி. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்களோட அந்த 3 பேரும் லாக்கரில் ஒர்க் பண்ணுறவங்க. அது இல்லாமல் 24 ஹவர்ஸும் என்கிட்ட வந்து செக்யூரிட்டி இருக்காங்க. இந்த காரணங்களால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கண்டவராயம்பட்டியிலேருந்து வர்றாங்க, மிதிலப்பட்டியிலேருந்து வந்து வச்சிருக்கிறாங்க. நான் சொல்கிற அந்தந்த எண்டை சொல்லியிருக்கேன். சரி சரி. அதான் 2 எண்டு அந்த மாதிரி உலகம்பட்டியிலேருந்து வந்திருக்காங்க. உங்கள் ஊர் உலகம்பட்டியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அது மாதிரி எல்லா ஊர்லேருந்து எங்கள் ஊரில் வைக்க விருப்பப்படுறாங்க. இன்னும் கட்ட சொல்கிறாங்க. என் மகன் இனிமேல் கட்டினா உண்டு. நான் அந்த முயற்சிக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். அது மாதிரி இப்போ கூட குடிதண்ணீர் ஊரணி, குளிக்கிற ஊரணி, 2 குடிதண்ணீர் ஊரணி இருக்குது, குளிக்கிற ஊரணி இருக்குது. அதுக்கு வந்து நான் வந்து இப்போ முயற்சி பண்ணி தண்ணி வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு எங்கள் ஊரில் பழனியப்பா பெரியகருப்பா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கார். ஊர் மக்கள் எல்லாம் முழு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. பொதுவாக அந்த வாட்டர் ரிசோர்ஸில் வந்து நம்ம ஊரில் இருக்க எல்லா ஊர்கள்லையுமே பொதுவாக அந்த தண்ணிங்கிறது கரெக்டாக ஒரு இடத்துலேருந்து ஒரு கம்மாயிலேருந்து வந்து இன்னொன்று இடத்துக்கு வந்து இப்படி போய் டெபாசிட் போகிற மாதிரி வழி இருக்கிறதுக்கு அந்த வழிகள்லாம் இப்போ கிட்டத்தட்ட அடைக்கப்பட்டிருக்கு நிறைய. ஆமாம் ஆமாம். அதாவது எங்கள் ஊர்லேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி அரங்கன் கம்மாய், அதுலேருந்து பாணி கம்மாய், அதுலேருந்து பிள்ளையா கம்மாய், அங்கேருந்து ஊரணிக்கு தண்ணி வருது. நீங்கள் சொன்ன இது கரெக்டு. அதில் நடுவில் காலப்போக்கில் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டுக்கு போகிற பாதை பள்ளத்துக்குள்ளே இறங்கி ஏறணுமேங்கிறதுக்காக அப்படியே அதை மூடிட்டு அந்த மாதிரி இப்போ எங்கள் ஊர்லேயும் கொஞ்சம் அடைப்புகள் பல இடங்கள்ல இருக்குது. சில இடத்துல வந்து அந்த அடைப்புகள் எல்லாம் நீக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சில இடத்துல வந்து கழிவு நீர் அதோட சேருது, அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் இறங்கியிருக்கோம். ரோடில் இருக்கிற கல்வெட்டு, அதாவது தூம்பு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி போகிறதுக்கு பெரிய இது போடுவாங்க, அது வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் நாங்கள் அப்ரோச் பண்ணி நாங்கள் ஒரு 2 மாத காலத்துக்குள்ளே இந்த வேலையை முடித்து எங்கள் ஊர் கண்மாயை ரெப்புறது. இதில் வந்து எங்களுக்கு ஒரு 2 பேர் முழுமையாக உதவி பண்ணுறாங்க. அரிமளத்திலேருந்து ஒரு ஆர்கிடெக்ட் வைத்தியநாதன் ஒரு பையன், அவங்க ஊரில் பண்ணதை வச்சு பண்ணுறாரு. அதே மாதிரி எங்கள் ஊரில் நாட்டாமை ராமநாதன், அவர் ஒரு இன்ஜினியரு, அவரும் இதில் ரொம்ப முழு ஈடுபாடோடு ஏற்பட்டிருக்காரு. பெரும்பாலும் நாங்கள் இந்த 2 மாதத்துக்குள்ளே பண்ணி இந்த வருஷம் தண்ணியை நிறைய சேமித்து எங்கள் ஊர் ரொம்ப தண்ணி நிரம்பின ஊராக இருக்கணும்னு என்னோட ஆவல். அது நடக்கும் கண்டிப்பாண்ணே. அது வந்து இன்றைக்கி தண்ணிக்கு வந்து படுற கஷ்டத்தை பார்த்தா அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. இது வந்து என்னென்னா இது ஒரு முக்கியமான மிகப்பெரிய நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அதன் பிறகு வேறு சரி எஜுகேஷன் சைடில் திருமணங்கள் சைடில் அது
அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வருஷத்துக்கு ஒரு 400-500 பேருக்கு படிப்பு உதவி செய்கிறோம். எங்கள்கிட்ட இருக்க ஸ்டாஃபுக்கு கொஞ்சம் கூட பணம் கொடுப்போம், கூடுதலாக கொடுப்போம். ரெகுலராக போடுறவங்க நம்ம நகரத்தார்கள் போடுற லெட்ரு, எங்கள் ஊரில் இருக்கிறவங்க யார் யாருக்கு தேவை இருக்கோ தேவை இருக்கிறவங்க போடுறவங்களுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு பணம் அனுப்புகிறாங்க. படிப்புக்கு முழுமையாக கொடுக்க முடியல, ஓரளவுக்கு வருஷம் பணம் கொடுக்குறோம் நாங்கள். அவங்க எத்தனை வருஷம் லெட்டர் அனுப்பிச்சாலும் அவ்வளோ பணம் போயிடும். 400 பேர்லேருந்து 600 பேர் வரைக்கும் படிப்புக்கு எவ்வரி இயர் தர்றோம். கல்யாணங்களுக்கு நம்ம நகரத்தார்கள் எங்கள் ஸ்டாஃபுங்க இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச எளியவர்கள் யாராவது கடிதம் எழுதுனா அதுக்கும் நாங்கள் பணம் கொடுக்குறோம். மினிமம் 1000 ரூபாய் கொடுப்போம். கொஞ்சம் ரொம்ப வேண்டியவங்களாக இருந்து ரொம்ப எதவானவங்களாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா அது கொஞ்சம் கூடுதலாகவும் கொடுக்குறோம். அந்த வகையிலையும் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செஞ்சு இது வந்து முத்து ஃபார்மசி அறக்கட்டளை மூலமாக செய்கிறோம். சரி. இந்த முத்து ஃபார்மசி அறக்கட்டளையில் எப்படி பணம் வருதுன்னா அது எங்கள் ஃபேமிலி அறக்கட்டளை. நான் செய்கிற எந்த தொண்டுக்கும் எந்த சமுதாய பணிக்கு யார்கிட்டையும் கலெக்ஷன் கேட்டதில்லை. என்னோட வருமானத்தில், என்னோட கம்பெனி வருமானத்தில், எங்கள் ஃபேமிலியில் இருக்க பர்சனல் எல்லாரோட வருமானத்துலேயும் 10% அது 80G எக்ஸம்ஷன் வாங்கி வச்சுருக்கேன். 10% கொடுக்கலான்னு இன்கம் டேக்ஸ் சொல்லியிருக்கு. அந்த 10% வருஷம் ஒதுக்கிடுறோம். நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 8-10 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு இன்றைக்கி செஞ்சுருப்பேன். ஏன்னா நடுவில் எங்கள் ஊர் கோயில் திருப்பணி நடந்துச்சு. அதுக்கு எனக்கு திருப்பணி குழு தலைவராக கும்பாபிஷேகத்தை கொடுத்தாங்க. அதையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா பண்ணோம். என்னோடய பீரியட்லேயே வந்து ஒரு பெருமாள் கோயிலும் கட்டணும், கல்யாண சுந்தரராஜ பெருமாள் கோயில். இந்த மாதிரியெல்லாம் என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். செய்யணுங்கிறது ஆவல். கண்டிப்பாண்ணே, உங்களுடைய முயற்சிங்கிறது இந்த சர்வீஸ் சைடில் மிகப்பெரிய வெற்றி பெற எங்களுடைய செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். அதுக்கடுத்துண்ணே இந்த மருந்து இந்த ஜெனரிக் மெடிசன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு, அதை நீங்கள் எப்படின்னா நீங்கள் திரும்பவும் வியாபாரத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த செட்டிநாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். திரு முத்துராமன் தலைமையில் இது நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. உங்களோட எய்மை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து இப்போவும் நீங்கள் நிறைய நகரத்தார் சங்கங்கள் நடக்கிற மீட்டிங்கை, அதே மாதிரி யார் யார் முக்கிய இவங்க நம்ம நகரத்தார் புள்ளிகள் இருக்காங்களோ அவங்கள போய் பேட்டி எடுத்து நம்ம நகரத்தாரோட எதிர்காலத்திற்கு உதவுற மாதிரி இதில் ஒரு நீங்கள் பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி நகர சிவன் கோயில், இந்த 76 நகரத்தார் ஊர்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து உங்கள் ஈடுபாட்டை பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சியை ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்கீங்க. வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் கேட்ட ஜென்ரிக்கை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் ஜென்ரிக்கில் உங்களுக்கு என்ன டவுட் அதை கேளுங்க. இப்போ ஜென்ரிக் மெடிசன் அப்படிங்கிறது வந்து சாதாரண மெடிசனில் விலை குறைவானதா, அது என்ன பப்ளிக் அதை பற்றி எங்களுக்கு அதை பற்றி ஒரு விளக்கம் வேணும்ண்ணே. அதாவது இது ரொம்ப சரியாக சொல்லணுன்னாக்கா ஜெனரிக் மருந்தும் தரம் இருக்கிறது, சரி, தரம் இல்லாமல் இல்லை. ஆமாம். ஆனால் பிராண்டட் மெடிசனுக்கு ஒரு அந்த வந்து இவங்க வந்து ஒரு தடவை அந்த ஒரு மருந்தை பகுப்பாய்வு பண்ணுறது ஜென்ரிக்காரவங்க ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த பிராண்டட் மெடிசன் 10 தடவை 15 தடவை பண்ணி பார்த்து தான் அந்த ரா மெட்டீரியலை மருந்தாக ஃபார்முலேஷனும் கொண்டு வருவாங்க. சரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட் சைடில் ஒரு இட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 ரூபாய் கிடைக்குது. ஒரு சாதாரண ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா 4 ரூபாய் 5 ரூபாய் கிடைக்குது. ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 10-15 ரூபாய் கிடைக்குது. அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் அதாவது ஒரு ஆபத்து காலங்களில் ரொம்ப முக்கியமான நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டட் மெடிசன் 100% ஒர்க் பண்ணி கை கொடுத்துரும். இது அதுக்காக ரொம்ப தரம் குறைந்ததுன்னு நான் சொல்ல வரல, இதுவும் வேலை செய்யும். இது ஆனால் சில நேரங்களில் ஒரு வேளை அந்த வேகமாக அவசரமாக ஒரு தேவை இருக்குது ஒரு பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில், அந்த மாதிரி டைமில் பிராண்டட் மெடிசன் கொடுத்தா தான் அவரோட ரெக்கவரி ரொம்ப வேகமாக இருக்கும்னு எங்களோட ஒரு அனுமானம். ஒரு அதுதான் நினைக்கிறோம் நாங்கள். ஜெனரிக் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க ஜெனரிக் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு கம்மி மாதம் செலவு கம்மியாயிடும். அதுவே அவங்களுக்கு போதும். சரி. ஒரு இந்த மாதிரி சொல்கிற அக்யூட் கிரானிக்னு சொல்கிறது, அக்யூட்டுங்கிறது உடனடியாக உங்களுக்கு பேதியாகுது, உங்களுக்கு ரொம்ப ஹை ஃபீவர் வந்துருக்கு, பிரெயின் ஃபீவர் வருது. அந்த மாதிரி நேரங்களில்
நீங்கள் டாக்டர் சொல்கிற பிராண்டே வாங்கிக்கிறது நல்லது. சரி. இப்போ சுகர் இருக்குது, அதேமாரி கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட், இதய பூர்வமான அந்த வியாதிகளுக்கு, கேன்சர் மாரி வியாதிகளுக்கு தொடர்ந்து மருந்து சாப்பிட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஒரு மருந்துக்கு போனாக்கா அவங்களோட அதாவது பணம் கம்மியாகவே செலவு பண்ணி அவங்க வாழ்க்கையை தள்ளிக்கிட்டு போக முடியும். சரி. இந்த ஜெனரிக்கை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறவங்க ஒரு வசதி கம்மியாக உள்ளவங்க தான் பண்ணுறாங்க. சரி. நல்ல வசதி இருக்கவங்க மருந்துலையே நம்ம ரிஸ்க் எடுக்கணும், நீங்கள் எவ்வளோ பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மருந்து சொல்லிடுறாங்க. இதுதான் இப்போ ஜெனரிக்குக்கும் பிராண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, ஒரு பெரிய கம்பெனி ஷர்ட் வாங்கினா 700 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் இருக்குது. சாதாரணமாக 150 ரூபாய்க்கு ஷர்ட் கிடைக்குது. ஆனால் ரெண்டும் நமக்கு உடம்ப மறைக்கிறதுக்கு கிடைச்சிருது. ரெண்டுலேயும் அந்த அந்த உபயோகம் சரியாயிடுது. சரி, இதான் வித்தியாசம். அதன் பிறகு நான் இப்போ தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைன்னு நாங்கள் அறிவுரை இது பெரும்பாலும் நம்ம செட்டியார், அதாவது நகரத்தார்னாலே நமக்கு ஒரு பிராண்டு. நகரத்தார்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னாலே உலகத்தில் இருக்கிற பெரும்பாலானவங்க தே ஆர் கிரேட்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஒரு நாணயம், அந்த நம்பிக்கையை நம்ம எல்லாத்தையும் வச்சுருக்கோம். ஏமாத்துறதில்லை யாரையும், யாருக்கிட்டையும் கடன் வாங்கி ஏமாத்துறதில்லை, வியாபாரத்துலையும் ஏமாத்துறதில்லை, லாபாதேவி பண்ணுறதுலையும் நல்ல ஒரு பேர் நமக்கு இருக்குது. நம்ம நகரத்தாராக இருந்துக்கிட்டு பெரும்பாலும் வியாபாரத்துறைக்குள்ளே வந்தாக்க, ஏன்னா இப்போ இந்த பொண்ணுங்க வேலை செய்கிறவங்க தான் வேணுன்ற மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அதில் ஒரு எதிர்காலம் இல்லை. அவர் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கலாம், திடீர்னு அந்த கம்பெனி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இன்னொரு கம்பெனிக்கு போகணும். வியாபாரம் பண்ணுறவர் இன்றைக்கி கம்மியாக இருந்தாலும், சில பேர் நொடிச்சு போனாலும், சில பேர் நஷ்டப்பட்டாலும் திரும்ப வியாபாரத்தில் ரொம்ப பெரிய ஆளாயிடலாம். அதில் தான் ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா வியாபாரத்தில் தான் இருக்கணும். அதனால் நகரத்தார் இளைஞர்களும் சரி, இளைஞர்களும் சரி, இப்போ நிறைய பெண்கள் தொழில் முனைவோராக வந்திருக்காங்க, இளைஞர்களும் தொழில் முனைவோராக வர்றாங்க. அதனால் ஐடியா, இன்டலெக்சுவல் உங்கள்கிட்ட இருக்கா, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுங்கள். நிறைய நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாம், நமக்கு நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஐபிசிஎன், அந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு. இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு கேட்டு நிறைய பேர் மருந்து கடை வச்சுருக்குறாங்க. நாங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்று நம்ம வைக்க போகிறோம், இல்லாட்டி இன்னொருத்தர் வைக்க போகிறாரு. யாரும் வைக்கிறத தடுக்க முடியாது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த வியாபாரத்தை வேணுனாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அக்கறையோடையும், அதான் அந்த சின்சியாரிட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த சின்சியாரிட்டியோடையும் ஒரு உழைப்பு, ஒரு டைம் பார்க்காம நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம், நிறைய சம்பாதிக்கலாம். வியாபாரங்கிறது என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து பண்ணினீங்கன்னா அந்த வியாபாரத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. தொடர்ந்து செய்யணும். குறிப்பாக சொல்லணுன்னாக்கா ஒரு லாங் ஸ்டாண்டிங் தொடர்ந்து செய்கிறது, அவுட்ஸ்டாண்டிங் நீங்கள் அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுக்கணும். ஒரு வர்ற மக்களுக்கு ஒரு பயன் கூட இருக்கணும், அதை செய்யணும். அதே மாதிரி டிட்டர்மினேஷன், ஒரு முடிவோடு இருக்கணும். இன்றைக்கி ஒரு தொழில், நாளைக்கு ஒரு தொழில், நாளன்னைக்கு ஒரு தொழில் அப்படின்னு விட்டுட்டு போக வேண்டாம். தொடர்ந்து இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதுக்காக ஒரே தொழிலில் இருக்கணும்னு சொல்ல. இப்போ ஏஎம்எம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 28 வகையான தொழில் பண்ணுறாங்க. அது மாதிரி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இன்டலெக்சுவல் கொண்டு வந்திருக்காங்க, அது மாதிரி எம்ப்ளாயிஸ் எடுக்கிறாங்க அவங்க. அதனால் அதே மாதிரி நீங்களும் விரிவாக்கம் பண்ணலாம். ஒரு ஸ்டேபிளாக வந்ததுக்கப்புறம், ஒரு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த தொழிலுக்கு போகலாம், தவறில்லை. அதனால் தொடர்ந்து வியாபாரத்தில் இருக்கணும், தொடர்ந்து முயற்சி செய்யணும். இது ரெண்டையும் கடைப்பிடிச்சிங்கன்னா தொடர்ந்து உழைக்கணும், நீங்கள் வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக. செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயர்கள் இந்த ஒரு அரிய நிகழ்ச்சியை கண்டு கழித்திருப்பீர்கள். பொதுவாகவே அனுபவஸ்தர்கள் சொல்கிற வார்த்தைக்கு சக்தி என்பது மிகவும் அதிகம். இன்று இவ்வளவு பெரிய மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் அவர்கள் சொன்ன இந்த அறிவுரைகளை முடிந்த அளவு நாம் அதை கடைப்பிடிப்போமானால் நாமும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வர முடியும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.